தொழிலில் ஜெயிப்பதற்கு என்ன செய்யணும்? பொதுவாக உங்கள் லக்னம், அந்த லக்னத்திலேருந்து 9ஆம் இடம், உங்கள் லக்னத்தை எடுத்து உங்கள் ஜாதக நோட்டு எடுத்துங்க. லானான்னு எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள். அந்த கட்டத்திலேருந்து எண்ணிட்டு வாங்க. 9வது கட்டம், 10வது கட்டம், 11வது கட்டம். இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து 9 எண்ணணும். அதுலேருந்து 1 எண்ணு எது வரும்? தனுசு லக்னம் வரும். அப்புறம் மகர லக்னம் வரும். அப்புறம் கும்ப லக்னம் வரும். 9, 10, 11. 9 தனுசு லக்னம், 10 மகர லக்னம், 11 கும்ப லக்னம். அந்த 9 தனுசு லக்னங்கிறப்ப லக்னாதிபதி குருபாவான். 10 மகர லக்னங்கிறப்ப கர்மஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான். 11 லாபஸ்தானங்கிறப்ப அந்த ஸ்தானாதிபதியும் சனி பகவான். அப்ப நீங்க தட்சணாமூர்த்தி பைரவர் சனி பகவானின் அதிதேவதை, ஜீவ சமாதுகள், இதெல்லாம் நீங்க போய் வழிபட்டு வரணும். எப்போ வழிபட்டு வரணும்? தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி வரக்கூடிய நேரத்தில். இப்படி 12 லக்னங்களுக்கும் அவரவருடைய 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம் வரக்கூடிய நாட்களில் அந்த 9ஆம் பாவத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், 10ஆம் பாவத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், 11ஆம் பாவத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் போய் முறையான வழிபாடு. முறையான வழிபாடுனா என்ன? எந்த திசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது, எந்த அந்தரம் நடக்குது, இதையெல்லாம் கவனிச்சு அந்த திசாநாதனுக்குரிய வழிபாடு, அந்த புத்திநாதனுக்குடைய வழிபாடு, அந்த அந்தரநாதனுக்குரிய வழிபாடுகளை முறையாக உங்களால் முடிந்தவரை செலவு செய்து, முடியாமல் கடை வாங்கிலாம் செலவு பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு விளக்கு போட்டு வரலாம் எளிமையா, அல்லது ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். ஒன்றும் முடியலன்னா சும்மா போய் மனதார இறைவனை வேண்டிட்டு வரலாம். முடிந்தவர்கள் ஹோமங்கள் பண்ணலாம், முடிந்தவர்கள் அபிஷேகம் பண்ணலாம். அவங்களால என்ன முடியுமோ அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். முடிந்தால் அன்னதானம். அன்னதானம்னா உடனே ஒரு 100 பேருக்கு சிறப்பாக அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா பணம் இருந்தால் செய்யலாம். இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு கைப்பிடி அரிசி எடுங்க. எங்கேயாவது ஒரு மரத்தடியில் எறும்பு புத்து இருந்தால் அங்கே கொண்டு போய் போட்டு வாங்க. 1000 எறும்பு சாப்பிட்றோம். அப்போ 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். இதெல்லாம் எளிமையான பரிகாரங்கள். இப்படி நிறைய வழிகள் இருக்குது. அதனால தொழிலில் நம்ம கீழே இறங்கிட்டோம், மேலே ஏற மாட்டோம், ஜெயிக்க மாட்டோம் தயவு செய்து நினைக்காதுங்க. ஏற்றத்தாழ்வுகள் கலந்ததுதான் வாழ்க்கை. ஒரே நேர்கோட்டில் நம்ம மூச்சு போச்சுன்னா கூட செத்து போயிட்டோம்னு சொல்லிடுவான். அதனால ஏற்றத்தாழ்வுகள் கலைந்ததுதான் வாழ்க்கை. இரவும் பகலும் கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. இரண்டையும் சமமாக பாவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக தொழிலில் உச்சம் பெறுவீர்கள். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லாமல்ல இறைவனாலும் அந்த இறைவன் எனக்கு கொடுத்த 42 வருட ஜோதிட அனுபவத்தாலும் நீங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்கான சூட்சுமற்றை சொல்லித் தருவதற்கு என்னால் இறை அனுமதியுடன் முடியும். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வெற்றி